எதிர்ப்புக்கெல்லாம் அவர் ஓடிவிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஓடல. விஜிமாக்கு எல்லாரும் சொல்கிறாங்க தேர்தல் வந்தால் தெரிஞ்சு போயிடுங்க. தேர்தல் வந்து ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டாருங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உதயநிதி அவர்கள் வெர்சஸ் திரு விஜய் அவர்கள். வின் ஆர் லூஸ் தே வில் ஃபைட். வெளியே வந்து உண்மை வெளியே வந்துடும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வந்தால் தாங்க அவர் உண்மையான ஒரிஜினல் தலைவர் ஆக முடியும். க்ரௌடெல்லாம் அப்படியே கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கன்வெர்ட் ஆகாது வந்து நீங்கள் நானே சொல்கிறதுக்கு யார்? ஒருவேளை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் வாழை மரத்தை நட்டி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல வாழை மரத்தையும் அழிக்க முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே இன்னொரு குட்டி போடும். இதுதான் வாரிசு. உதயநிதி பேச்சே கொஞ்சம் மாறி இருக்குது. முந்தி மாதிரி சைல்டிஷாக இருக்குது. போட்டியே பிட்வீன் தாவேக்கா அண்ட் டிஎம்கே சொன்னது. நம்ம வீட்டிலேருந்தே எல்லாருக்குமே அவர் மேலே நல்ல பிரியம் தான். ஒரு வாட்டி போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு. அதை பற்றி கூட போட்டிருந்தாங்க. எனக்கே வருத்தம், ஏன்டா இதை சொன்னோம் வெளியேன்னு. அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோவம் வந்தது. உடனே சொல்லிவிட்டேன், கூட்டமாக வராதிங்கன்னு சொன்னாங்க. சொன்னவர் தான் சொன்னார், விஜய் சொல்லலை என்னை பார்த்து. பட் அது விஜய் சொன்னதாக தானே எடுத்துக்குவோம். எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என்ன பேசுனாங்க ஜனங்க? அதிமுகன்னு ஆரம்பித்தார். அவருடைய கரிஸ்மா வேறு மாதிரி இருந்தது. அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இம்மிடியட்டாக ஒரு தேர்தல் வந்துச்சு. அதில் மாயத்தை அவரை நிற்க வச்சு, இதில் வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோல்வி பெற்றால் நாடு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நடந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சிஎம் சார் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய நல்ல நண்பர் தான் அவர். என்னோட என்ன ஒரு 4 மாதம் பெரியவர், அவ்வளோதான். இப்போத்துக்கு இதுதான் நடக்கும், இது இப்படி தான் நடக்கணுன்றது நான் அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாருமே எது வேணாலும் சொல்லுவாங்கங்க. என்ன சொன்னாலும் சரி, ஆட்சியில் நம்ம இருந்தோம்னா தான் நமக்கு அந்த வலி தெரியும். அப்படி நம்ம சொல்லுவோம். அந்த க்ளவுஸ் உள்ள கையை விட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அவங்க மூவ் பண்ணுறது நல்லா. இப்போ தான் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வந்தால் ஜனங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்களோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதமாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து விஜய் அவர்களினுடைய இந்த கரூர் சம்பவத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இப்போ தான் ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சினிமா பர்சனாக, ஒரு அரசியல்வாதியாக? சினிமா பர்சன் நான் எப்பயுமே எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என்ன பேசுனாங்க ஜனங்க? ஏன்னா புரட்சித் தலைவர் அவர் இப்படி தானே திமுகவில் இருந்து வந்தவர் தானே. திமுகன்னு ஆரம்பித்தார் 74 நினைக்கிறேன். ஐ திங்க்ஸ் 74. அதுக்கு முன்னாடி ஒரு 73 வருஷம் இருக்கலாம். அவருடைய கரிஸ்மா வேறு மாதிரி இருந்தது. ஒரு 30 வருஷம் இருக்குமா அவர் கட்சி ஆரம்பித்து, அவர் தலைவர் ஆரம்பித்து, அதிமுக ஆரம்பித்து சொல்கிறேன். இப்போ கூட ஜனங்க மத்தியில் நிற்கக்கூடியவர். அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இம்மிடியட்டாக ஒரு தேர்தல் வந்துருச்சு. இடைத்தேர்தல் ஒன்று வந்தது. மாயத்தேவர் நின்னார். அதில் மாயத்தேவரை நிற்க வச்சு, இதில் வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோல்வி பெற்றால் நாடு ஓடின்னு சொன்னார். திண்டுக்கல்லில் பேசினார் இது. பட் ஜெயிச்சிட்டார், பெரிய மார்ஜினில் ஜெயிச்சார் அவர். அதுவே அவருக்கு போனஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜனங்க நம்புவாங்கன்றது தெரிஞ்சுக்கலான்னு இருக்க. இப்போ விஜிமாக்கு எல்லோரும் சொல்கிறாங்க தேர்தல் வந்தால் தெரிஞ்சு போயிடுங்க, அப்புறம் வெளுத்துடும் சாயம். நான் சொன்னேன், தேர்தல் வந்து ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டாருன்னா வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? சான்ஸ் இருக்குங்க. பெரிய க்ரௌடுங்க. க்ரௌடெல்லாம் அப்படியே கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கன்வெர்ட் ஆகாது வந்து நீங்கள் நானே சொல்கிறதுக்கு யார்? அந்த இண்டிவிஜுவல் அவங்க ஒவ்வொருத்தங்க நின்னாங்களே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் ரெண்டுமே இருக்குது மனுஷன்கிட்ட. விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கலன்னா ஐநோ நம்ம வீட்டிலேருந்தே எல்லாருக்குமே அவர் மேலே நல்ல பிரியம் தான். ஒரு வாட்டி போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு. அதை பற்றி கூட போட்டிருந்தாங்க. எனக்கே வருத்தம், ஏன்டா இதை சொன்னோம் வெளியேன்னு. சொல்லாமையாவது இருந்திருக்கலான்னு. அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோவம் வந்தது. உடனே சொல்லிவிட்டேன், கூட்டமாக வராதிங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னவர் தான் சொன்னார், விஜய் சொல்லலை என்னை பார்த்து. பட் அது விஜய் சொன்னதாக தானே எடுத்துக்குவோம். விஜய்க்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கானுங்க. அதுவும் மேசிவ் க்ரௌட். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் போட்டார், ஏதோ விக்கிரவாண்டியில் போட்டார். அதுக்கு மேலே எல்லாம் க்ரௌடு, பேய் க்ரௌடுங்க. அவ்வளோ க்ரௌடு நான் பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. மற்ற இடங்கள்லாம் நடக்காத விஷயம் கரூரில் நடந்ததுங்கிறது தான் அவங்களும் சொல்கிற விஷயம்.
இப்போ நாங்களும் பார்க்குறோம் கரூரில் அவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டாங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமுமே. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வேறு எங்கேயுமே நடக்கல, கரூரில் தான் எங்களுக்கு அப்படி அதானே, நடந்தது. அது நடந்திருக்கக்கூடாது. ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சைடில் சொல்கிறது பூராவே தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஒரு கட்சி, ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் சொல்கிறாங்க அவங்க, டிஎம்கே. அவங்க அந்தளவுக்கு பயப்படுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வின் ஆர் லூஸ் தே வில் ஃபைட். அவங்க டிஎம்கே பொறுத்தளவில் தம்பி வந்து புதுசுங்க அரசியலுக்குன்னு, எல்லாருமே புதுசு தான். இவருக்கு ஒன்றும் டெஸ்டிங்கே வரல, இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் இப்போ கூட்டணியில் இருக்க போகிறாரா இல்லை தனியாக நிற்க போகிறாரா இப்பெல்லாம் கேட்குறாங்க கேள்வி எல்லாரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், கூட்டணின்றது தாங்க தமிழ்நாடை பொறுத்தளவில் பெரிய மலை மாதிரி இருக்கிற டிஎம்கேவை கூட்டணியில் வந்த குரூப் தானேங்க எல்லாருமே. டிஎம்கேலேருந்து விலகி நான் ஏடிஎம்கேக்கு போயிட்டேன். அப்போ ஹொசூர் மீட்டிங் எனக்கு எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணுறேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணன் ஒருத்தன் இருந்தான், சேலத்து கண்ணன் அவன் பேர். ஆனால் இப்போ இறந்துட்டார். அவர் தான் எனக்கு ப்ரொடெக்ஷனாக நிற்பார் ஜீப்பில் முன்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு. அது கதிர் அருவா இருக்குல்லங்க, வெல் பிளான்டாக ஒரு குரூப்பில் 50 பேர் தூக்கி போடுறாங்க. மிஸ்ஸு நான் அடுத்த அந்த ரோட்டில் தானே போனோம், அடுத்த பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அது மாதிரி 60 வந்து விடும். என் பையன் கூட இந்த கண்ணுக்கு காலில் கொஞ்சம் வெட்டு போட்டுச்சு, இல்லைன்னா அந்த வெட்டி எனக்கு விழுவணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்காம இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அவ்வளோவா எதிர்ப்புனா தே ஷோ இட் இந்த ஓட்டு போடுறதில்ல. அப்போ வந்து ரொம்ப ரஃபியன்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாம்பேடுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாட் பிகாஸ் ஆஃப் எதிர்கட்சி பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. க்ரௌட் கேன் பி ரீசன். நீங்கள் ரீசன்ஸ் சொல்லி இப்போ தான் நிறைய போட்டிருக்காங்க, சிபிஐயில் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் போட்டால் வெளியே வந்துடும், உண்மை வெளியே வந்துடும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வந்தால் தாங்க அவர் உண்மையான ஒரிஜினல் தலைவர் ஆக முடியும். நீங்கள் ரொம்ப விஜயோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நடிகர் விஜய், அரசியல்வாதி விஜய், இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இது எவ்வளோ அழகாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. முதல்ல அவர் பேச மாட்டாருங்க யாருடைய. காதலுக்கு மரியாதையெல்லாம் நடிச்சிருக்கேன். அவருடைய முதல் படத்துலேயே நாளைய தீர்ப்புன்னு போடுறாங்கல்ல, அதுலேயே நான் தான் அவருடைய ஃபாதர் நடிச்சிருக்கேன். முதல் படத்துலேயே நடிச்சிருக்கேன். அது ஓடலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால தான் நான் சொல்கிறது இல்லை, இங்கே நான் தான் நடிச்சிருக்கேன். சர்டிஃபிகேட்ஸ் தான். அவருடைய ஃபஸ்ட்டு படம் நான் தான் நடித்தேன், அவருக்கு ஃபாதராக நடித்தது. ஸ்ரீவித்யா என் ஒய்ஃப். அதில் இன்னொரு லேடியை கொண்டாந்து அந்த பெட்டில் படுக்க வச்சுருப்பேன் அந்த ரூம் உள்ள. அது விஜயமா கோவம் வந்து அவர் நேரம் வந்து அப்போ பார்க்காம என் சட்டையை பிடிச்சி இழுப்பார். அப்போ இந்த கோட்டை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவர் இழுக்க மாட்டுறாரு. ஏன்னா நான் ராதாரவி நினைக்கிறாரு, எப்படிங்க அவர் ராதாரவின்னு நினைக்காது அவங்க அப்பா நினைன்னு சொல்லி பார்த்தேன். அதனால் இப்போ அவருக்கு நல்ல இம்ப்ரூவைஸ்டு. இன்னொன்று அவர்கிட்ட இவ்வளோ இருக்கா உள்ளேன்றது ஒரு கொஸ்டினில் தான் பார்த்தேன் நான். என்னை பார்த்து கேட்டார் இந்த சர்க்கார் படம் ஷூட்டிங் அப்போ. என்ன அதுக்கப்புறமா ரெகுலராக போடுறதில்ல. முதல்ல காதலுக்கு மரியாதை, அப்புறமா இதெல்லாம் நடித்தேன். அதெல்லாம் வந்து அவங்க டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வந்தது தான். பட் இவர் வேணும்னு சொல்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் ஒதுக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். என்னை வந்து சர்க்காரில் அவர் கேட்டார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சர்க்கார் செஞ்சோம். அதில் எனக்கு முருகதாஸ் நல்ல ரோல் கொடுத்துருந்தார். இப்போ கூட ஏதோ ஒரு பேச்சு நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கார் வந்து காப்பி அடித்தாங்கன்னு. சார் காப்பி அடித்தா நம்மளாம் நினைக்கிறோம், காப்பி அடித்தாங்க. எதுங்க, அம்மா அப்பான்றது இயற்கை தானேங்க. ஆறுன்றது மேலேருந்து ஆரம்பிக்கும், கீழே தான் வந்து சேருன்றது இயற்கைங்க. அதை போய் காப்பி அடித்தாங்க எல்லோரும் சொல்கிறாங்க. ரைட், ஏனே அவங்களாம் நாலேஜபிள், நமக்கு அவ்வளோ தெரியாது. சர்க்கார் படத்தில் அவர் விஜய் சார் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தார், சைலண்ட்டான பையன். தம்பி வந்து ரொம்ப சைலண்ட்டு. நான் ஒரு வாட்டி கேட்டேன், உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு. அண்ணா நீங்கள் கேட்குறது பிள்ளைன்னா இவ்வளோண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் எனக்கு மேலே வளர்ந்துட்டானே. ஓ அப்படியான்னு சொன்னேன். ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார், ஒரு பிரேக் டைமில் கேட்டார். கொஞ்சம் உங்களோட பேசணும்னு சொல்லுங்கள். இல்லை, எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சோம். 1967 ஜனவரி 12
இந்த ஷூட்டிங் கேஸ் அவர் கேட்டார் ஷூட்டிங் கேஸ் எந்த டேட்னு இதை சொன்னேன். அந்த உங்களுக்கு எத்தனை மணிக்கு தெரிய வந்திருக்கும்? எனக்கு ஒரு 2 மணிக்கெலாம் தெரிய வந்துருச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு இப்போ எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க. அப்போ தெரிய வரும்போது உங்களுக்குள்ளே இருந்த அந்த இது என்ன, பவர் என்ன கேரக்டர் என்ன சேஞ்ச் ஆச்சு, இல்லை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த நியூஸ்ன்னு கேட்டேன். இது வரைக்கும் யாருமே கேட்கலங்க என்கிட்ட. இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி. நான் பார்த்து வியந்தது ஒன்றே ஒன்று தான். டெஃபினட்டாக அது ஒரு பெரிய இஷ்யூ நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி விஜய்க்கு இன்னும் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துருச்சு? இல்லை, இந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை வந்து விஜய் சாருக்கு வந்து அவர் ஐ திங்க் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். ஏன்னா இப்போ படிக்க சும்மா வச்சுக்க நம்ம எல்லாருமே குஷியானது அவர் பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க பேப்பர். கிடையாதுங்க, அவர்கிட்ட போகாமல் எதுவுமே நடக்காது, அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஆள். அவர் போல்டாக பேசி நான் பார்த்தது இந்த விக்கிரவாண்டி மீட்டிங்கில் தான். அடுத்தது இந்த மீட்டிங்கில் பேசுறது பார்த்தேன். நீங்கள் அவர் விஜயமான்னு சொல்கிறதுனால கேட்குறேன். நீங்கள் கேப்டன் சாரையும் அப்படி தான் ஆக்சுவலி சொல்லுவீங்க, விஜயமா தான் அவர் அவர் சொல்கிறது. எது இவரோட என் தம்பி தானே, சின்ன பையன் தானே, விஜயமான்னு சொல்கிறதுல என்ன தப்பு? எதுக்காக கேட்குறேன்னா, விஜய் அவர்களையும் வந்து கேப்டன் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இவரும் சினிமாலேருந்து வந்தவர், கேப்டன் சாரும் ஒரு ரொம்ப போல்டாக நின்ன ஒரு மனிதர் இல்லையா? கட்சியில் வந்து அவர் ஒரு கட்சி தொடங்கி ஒரு எதிர்கட்சியாக உட்காந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சாதனையை தான் அவர் பண்ணினது. அப்போ இவரை வந்து அவரோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2 பேர் கூடயும் பழகிருக்கீங்க. விஜயகாந்த் சாருடைய பேச்சுக்கள், அவருடைய திறமைகள் வேறுங்க. இவருடைய பேச்சு, இவர் பேச என்னோட அவ்வளோ பேசுனதில்லை. இந்த ஒரு மாதிரி கேள்வி தான் கேட்டிருக்காரு, அவ்வளோதான். விஜிமா மாதிரி நானும் விஜிமாவும் ரொம்ப க்ளோஸ் கனெக்டட் நாங்கள், அதர் தென் சினிமா சொல்கிறேன். அவரும் இவரும் ஒரே மாதிரி தானங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஒருவிட சினிமா வச்சு சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிறேன். நான் முன்பில் அதான் நினச்சேன். சினிமாலேருந்து வந்தவர் சினிமாலேருந்து ஏன் வரக்கூடாதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாலேருந்து வந்தது நிறைய பேருங்க, புரட்சி தலைவர் மாதிரி யாரும் வர முடியும், அவ்வளோதான். அப்போ அவர் ஆரம்பித்ததும் அவர் நேரம் கலைஞரே சினிமாலேருந்து வந்தவர் தான். பேரறிஞர்னா நாடகத்தில் நடித்தவர் தானே. அந்த எல்லாமே அப்படியே வந்தவங்களான்றதுனால இப்போ இவங்க பிரைட்டாக தெரியுறாங்கன்றதுனால கேட்குறீங்கண்ணே இந்த கேள்வியை. அவர் விஜயகாந்த் மாதிரியே சார்னு சில பேர் போடுறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். விஜயகாந்த் ஒரு நடிகர்னா, ஏன்னா எம்ஜிஆரை போட மாட்டாங்க. புரட்சி தலைவரும் சினிமாலேருந்து வந்தவர் தானே. இல்லை, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சார் மாதிரி வர கூட்டம் இவருக்கு வந்திருக்குன்னு தானே சொல்கிறாங்க. கூட்டம் நிறையா வந்துருச்சு, கூட்டம் நல்ல கூட்டம். பட் புரட்சி தலைவர் வந்து அவருடைய வே ஆஃப் அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. புரட்சி தலைவர் அளவுக்கு விஜயால் வர முடியும்னு, திரு விஜய் அவர்களால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இன்னொருத்தரை வச்சு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இவர்கிட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புரட்சி தலைவர் வச்சுக்கிட்டு பேசவே கூடாது. இவங்க இந்த காலத்தில் இது ஓகேவா தெரியுது, அந்த காலத்தில் அது ஓகேவா தெரியுது, அவ்வளோதான். எதுக்காக அது கேட்குறாங்கன்னா, சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நம்பர் சிவாஜி சார், எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் மாதிரி எப்படி சினிமாவில் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கலில் வந்து அது மேலே எழுந்து வரும்போது ஒருத்தர் கம்பேரிசன் வைப்பாங்க இல்லையா? அப்படி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து விஜய் அவர்கள் வந்து கேப்டன் மாதிரி ஒரு போல்டான ஆளாக வருவாரா, அல்லது திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஒரு விஜயகாந்த் தான் சேர்க்குறதே தப்பு. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், விஜயகாந்த் இஸ் டோட்டலி a different character from விஜிமா. ஆனால் விஜிமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு படம் சொன்னால நாளைய தீர்ப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பையனை கொண்டாடணுமேன்றதுக்காக எஸ்எஸ்சி பட்ட கஷ்டம். அப்போ என்னென்னா, இவரை வச்சு 2 படம் பண்ணாங்க. ராஜதுரைன்னு ஒரு படம், ஏதோ ஒரு படம். பட் அப்பியரன்ஸ் வந்து விஜயகாந்த் அதிலெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டு நடித்து கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் இஸ் எ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, இவர் வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. விஜய் அவர்களோட சர்க்கார் நடிக்கும் போதே உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதா? சரி, இவர் அரசியல் பாதையை நோக்கி உண்மையில் எதிர்பார்க்கலங்க, இது இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கலங்க. அதாவது சினிமா போதும், நான் அரசியலுக்கு போகிறேன்றது சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல. எனக்குலாம் ஷாக்கு தான். நான் திரும்பி கூட நடித்தவன். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு கேள்வி. அப்போவே தெரியுதாங்க உங்களுக்குன்னா,
எனக்கு அப்போ தெரியலங்க. ஏன்னா அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு விரல் புரட்சின்னு இருக்கும், C1000 அந்த சாங்ஸுமே எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய படங்களில் ரொம்ப பார்த்து அந்த பாட்டெல்லாம் கிராஃப்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சைடில் பாடல்கள் இருக்கும். மேபி நான் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். எனக்கு தெரியலையேன்றது வருத்தப்படுறேன். இப்போ என்னடா நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு ஒருவேளை நம்மகிட்ட சொன்னால் எல்லார்ட்டையும் சொல்லுவேன்னு நினச்சிட்டாரு என்னன்னு தெரியல, விட்டேன். பட்டு இப்போ நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ படம் பார்த்து அந்த பாட்டெலாம் நிறுத்தி கேட்பேன். விஜய் வந்தால் கூட்டம் வருதுங்க, பார்க்குறதுக்கு கூட்டம் வருதுங்க. அது பார்க்குறதுக்கு வருதுன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதெல்லாம் ஓட்டா கண்ணோட்ட ஆகுமானா அது ஜட்ஜ் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஆள் இல்லை. பட் ஏன்னா எல்லாருமே அந்த வெறியோடு தான் இருக்காங்க. 1-2 பேர் கோபத்தில் சொல்லலாம், அதுக்கு என்ன செய்யுது. இப்போ 2026 அப்படிங்கிறது விஜய் வர்சஸ் உதயநிதி அவர்களா? அவராக தான் சொன்னார் நினைக்கிறேன். போட்டியே பிட்வீன் தாவேகா அண்ட் டிஎம்கேன்னு சொன்னார். அவரே சொன்னார், அந்த ஸ்பீச் கேட்டேன் நான். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப வளர்ந்த கட்சி. பட் முதல்ல திமுக வந்து ஓவர் நைட்டில் வரலாங்க. திமுக வந்து ரொம்ப இடிப்பட்டு வந்து 67 தான் ஆட்சிக்கே வந்த கட்சி. 52 அதோடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க. 52, 47, 47லேருந்து அது ட்ராவல் பண்ணுறாங்க டிஎம்கே. பட் அது பெரிய கட்சி. பட் திரு உதயநிதி அவர்கள் அப்படிங்கிற அவங்கள மட்டும் தனிப்பட்டு வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கிறாரு. அவர் சினிமாவிலிருந்து அரசியல் பின்புலம் இருந்தாலும் கூட இன்றைக்கி அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவராக அந்த கட்சியில் வளர்ந்து நிற்கிறாரு. அவருக்கு ஈக்குவலாக தான் திரு விஜய் அவர்களையும் வச்சு சொல்லும்போது இது உதயநிதி அவர்கள் வெர்சஸ் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஸ்டாலின் இருக்கிறாரே, அவர் தலைவராக இருக்கும்போது நம்ம அவரை தான் பார்ப்போமே ஒழிய சகோதரர் உதயநிதி பார்க்கலாம். நீங்கள் சொல்ல தப்பு இல்லை. அவர் வந்து துணை முதலமைச்சரும் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது ஏன்னா இந்த வாழை மரம் மாதிரிங்க. வாழை மரத்தை நட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல வாழை மரத்தையும் அழிக்க முடியாது. ஏன்னா பக்கத்திலே இன்னொரு குட்டி போடும். இதுதான் வாரிசு, அதுதான் வரும். பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் வந்ததுன்னா நீங்கள் சொல்லுவீங்களா வாழை மரத்துலேருந்து வந்திருக்குன்னு? சொல்ல மாட்டேன். வாழை மரத்தில் இன்னொரு வாழை மரம் வந்தால் தான் வாரிசு. அதனால் அவர் எல்லாமே டியூஷன் எடுக்கிறதுக்காகவே தான் தம்பியை கூப்பிட்டு வர்றார். பல இடத்துல பார்த்துருக்கேன். அவர் வந்து உதயநிதிக்கு இப்போ பேச்சே மாறி போச்சு. உதயநிதி பேச்சே கொஞ்சம் மாறி இருக்குது. முந்தி மாதிரி சைல்டிஷாக இல்லையே. இஸ் ஆல்சோ டெவலப்பிங் தானேங்க அர்த்தம். விஜயமாகிட்ட என்னென்னா ரொம்ப அவர் ஒரு ஸ்டர்னாக இருக்கார். இந்த எதிர்ப்புக்கெல்லாம் அவர் ஓடிவிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஓடலை, அவர் போய் தானே ஃபஸ்ட்டு அவரை தானே ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஜனங்களுடைய லெவல் வேறு மாறி வெறித்தனமாக ஆகிடுச்சு. அவரை பார்க்கவே இல்லையே வெளியே. அவர் வந்த உடனே எல்லோரும் வெறியாக பாயறதும் போடுறதும் எப்படி அது அவரை சேவ் பண்ணி கொண்டாந்தால் தானேங்க. அவர் இருந்தால் தானே முடியும். நம்ம வீட்டுக்கு மேலே வெறும் மழைக்கே சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு மேலே கருமேகம் வந்தால் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம வீட்டில் மழை பெய்யும்னு. நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் மழை பெய்ஞ்சு நான் என்ன செய்யுது? நீங்கள் சொன்னீங்க திரு விஜய் அவர்களை பார்க்கும்போது சின்ன வயசில் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கல அவர் இவ்வளோ பெரிய ஒரு இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல. சர்க்கார் நடிக்கிற வரைக்குமே எதிர்பார்க்கலங்க. திரு உதயநிதி அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சா இவர் அடுத்து அரசியலுக்கு வருவார்? எனக்கு வந்து அவர் வந்து தானுங்க, அவர் வந்து பொலிட்டிக்கல் ஃபேமிலிங்க. அது அவர் படத்தில் என்ன தான் நடிச்சிருந்தாலும், அவர் என்ன தான் படத்தில் நடித்தா கூட சரிங்க, அவர் வந்து டன் படம் பண்ணும்போது அவர் எல்லாரையும் காப்பாற்றுறேன் இப்படி அதுக்கெல்லாம் படமே எடுக்க மாட்டாருங்க. இப்போ கெத்தோ ஏதோ ஒரு படம் பண்ணார், அது ஒரு சைக்காட்ரிக் பிக்சர் தானே. சைக்கோவோ ஏதோ ஒன்று பண்ணார்ல, அதில் இட் இஸ் அ சைக்காட்ரிக் பிக்சரு. அது பார்த்துட்டு இவர் வந்து ஓட்டு வாங்க போகிறாரு போல இருக்கு, அதை நினைக்கவே முடியாது. பட் மாமன்னன் கூட ஒரு படத்தில் நடித்தார் ஃபைனலாக. வடிவேலு அவர் நடித்தாங்க மாமன்னன். அதை நான் படம் பார்க்கல, பட் மற்ற படம்லாம் பார்த்துருக்கேன். நான் நிறைய படம் உதயநிதி பார்த்துருக்கேன். அவர் அப்படியே அந்த கேரக்டருக்கு நடிப்பார். நான் இதை அவர்கிட்ட போய் சொன்னேன், அதனால் அவர் ஞாபகம் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல, சொல்கிறேன். நான் ஜட்ஜாக நடித்தேன், அவர் வந்து அந்த வக்கீலாக நடிப்பார். இந்த பக்கம் இவர் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர் நல்லா அவர் கொடுத்த வேஷத்தை நல்லா செய்வார். அவர் நடிக்கிறார். தம்பி இல்லை சார்
தம்பி நான் உங்களை பார்க்க வரேன் கேரவனுக்குன்னு சொன்னேன். வாங்க அண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டார் கேரவனுக்கு. அப்புறம் போனேன், நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்க, அப்புறமா நிறுத்திட்டீங்களே என்னன்னு. இல்லைண்ணே, இந்த 2 பேர் இருக்கும்போது நம்ம நடுவில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படி நினைக்காது, நீ செய்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நான் கோர்ட்டெலாம் பார்த்துருக்கேங்க, ஜட்ஜுக்கும் அந்த சைடில் நல்ல பெரிய லாயர் லைக் என்ன நாராயண் சார் மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக புதுசாக வந்த வக்கீல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க அதனால தான் பெரிய அதை விட சீனியர்ஸாக கொண்டு தான் நிறுத்துவாங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இவரும் அது மாதிரி நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நீங்கள் செய்கிறது இதே மீட்டரில் செய்யுங்க, நல்லா இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதா ரவி 2 பேருமே நடிப்பில் எமகாதகன்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, யாருமே எமகாதகன் ஆக முடியாது, அவங்க கேரக்டரை உணர்ந்து செஞ்சால் தான் பேர் கிடைக்கும். அப்படி இருக்குது தம்பி, நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சைக்கோ பார்த்தேன். அப்புறம் அதில் தானே அந்த குருட்டு பொண்ணு, அந்த அந்த பொம்பளை அந்த வீல் சேர்லேயே வருமே, அது இந்த படம் சைக்கோ தானே. அவங்க வந்து தான் இவரை காப்பாற்றுற மாதிரி வரும் நம்ம உதயநிதி. அதனால் அந்த மாதிரி படங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு செஞ்சாருங்க அவர் போயிட்டது வந்து அவர் அரசியலுக்கு போயிருந்தால் கூட பெருசாக ஒன்றும் பிரமாதமாக தாடி வச்சுக்கிட்டு மீச்சு வச்சுக்கிட்டு அது வச்சுட்டுலாம் நடிக்கவே இல்லையே, சாதாரணமாக எப்போயும் இருக்கிற மாதிரி நடித்தார். அதனால் நான் எதிர்பார்க்கல, அவர் விஜய் தம்பியை எதிர்பார்க்கவே இல்லை, டோட்டலாக இதையாவது எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன் இருக்குது, ஒருவேளை சான்சஸ் ஆதார் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியல, எதிர்பார்த்துருக்கலாம். பட் விஜிமாவை எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் அரசியல்வாதிகள் அவங்க செய்யக்கூடிய, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து சில டிஃப்ரென்ஸ் அங்கங்கே இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறது, அப்போ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி தாங்க இருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி எல்லாமே மாறி கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் அந்த இதுக்கு இல்லாமல், இப்போ நாங்கள்லாம் பேர் படிக்கிறது, ஒரு நோட்டீஸில் இருக்க பேர் அத்தனையும் படிக்கிறது எங்களுக்கு இது பழக்கம். இப்போ புதுசாக வரவங்க படிக்கிறதே இல்லையே, மடியில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களையும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் பேர் படிக்கிறது வந்து மாவட்ட செயலாளர்லேருந்து ஆரம்பிப்போம், அதுதான் ரொட்டீன். அது இப்போ இல்லைன்னா அதெல்லாம் சேஞ்சுங்க, யங்ஸ்டர்ஸ் கம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஓல்டு கிடையாது, வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நாட் ஓல்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த கட்சியிலையும் பெருசாக நான் சார்புடைய இல்லை அப்படின்னு சொன்னீங்க. என்ன ஒரு டாக் இருக்குது அப்படின்னா, ராதா ரவி அவர்கள் வந்து சமீபத்தில் நாங்கள் பார்த்தது அப்படிங்கிறது, பொது வழியில் பார்த்தது அப்படிங்கிறது ராதிகா மேடமோட அவங்க அம்மா தவறின அந்த இதில் பார்த்தோம். அப்போது சிஎம் சார் வந்திருந்தாங்க, உங்ககிட்ட தான் நிறைய பேசினாங்க, நீங்கள் தான் ஒரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனீங்க திரும்ப அவர் போகிற வரைக்கும். இப்போ அந்த ஒரு இணக்கத்தை பார்த்துட்டு ஒருவேளை ராதா ரவி சார் மறுபடியும் டிஎம்கேல போய் சேர போகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதே. அப்படியா? ஆமாம், ஒரு கேள்வி வந்து அது ஒரு சாவு வீட்டுக்கு அவர் வந்து அவர் மதித்து வர்றாருல்ல, நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல. அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் சொல்கிறாங்களா டிஎம்கேல விஷயத்து? டிஎம்கேல சேர்கிறதுக்கு சாவு வீட்டுக்கு வந்து அவர் கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு கை பிடிச்சிட்டு போகிறோம், அவர் வந்து உட்கார்றாரு, அவர் என்கிட்ட பேசுகிறாருன்னா நான் தெரிஞ்ச முகம் அவருக்கு, அதனால் பேசுகிறாரு என்கிட்ட. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டாக்ஸ் இருந்திருக்கலாம், அதனால அது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ராதாரவி அவர்கள்கிட்ட அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கிறது. அவர் பேசுவார், எப்பயுமே பார்த்தா பேசிக்குவார். நாங்கள் இதில் தியோசாபிக்கல் சொசைட்டியில் பார்ப்போம், பார்க்கும்போது நான் நின்றுடுவேன், ஏன்னா அவரை கிராஸ் பண்ண விட்டுருவேன், நிற்பேன், அவர் வந்து நின்று பேசிட்டு தான் போவார். அந்த நல்ல ஒரு அந்த இடத்துல வந்து கோபத்தாபங்களை காட்ட முடியாதுன்றது வேறு, பட் நல்லா பேசுவார். நோ காம்ப்ரமைஸ், உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.